வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ராயல் பாபு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் டீமோட இசைஞானி இளையராஜா சார் இணைந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதில் பட்டியலில் யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் நாங்கள் ரசித்து எடுத்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் இளையராஜா சார் அவங்க ரொம்ப ரசித்து எங்களோட அதிகமாக நேசித்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். ஆக்ஷன் படம் எடுத்துடலாம், காமெடி படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் லவ் ஸ்டோரியை ஒரு எமோஷனல் ட்ராமா கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், எங்கள் நடிகர்கள் எவ்வளோ தான் நடிச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு எமோஷனல் மியூசிக் இருக்கும்போது தான் உங்களால் கண்கலங்க வைக்க முடியும். நீங்கள் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள்லாம் அது ரொம்ப எமோஷனாக பாராட்டினீங்க. தலைவனையும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் உழைப்பு மட்டும் இல்லை, இசைஞானி சாரோட உழைப்பு, எங்கள் டீம் பிரஜன், மனிஷா யாதவ், எங்கள் டீம் பிரஜன், மனிஷா யாதவ், புதுநாயகி ஸ்னாமிகா, யுவலட்சுமி, ரோஹித், தண்டபாணி, அப்புறம் முத்துராமன் சார், கேனப்பன் சார், ஆரியோதயகுமார் சார், கிங்ஸ்லி சார், இந்த மாதிரி ஏகப்பட்டவே எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக அந்த படத்தை கொடுத்துருக்கோம். நினைவிலாண்டிகளா எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கூலில் ரொம்ப பிரமாதம் இருக்கும். ஆடியோ ரிலீஸ் நடந்த அன்னைக்கு ராஜன் சார் சொன்னாங்க, இது அலைகள் வகையில் ஞாபகப்படுத்தினாங்க. பேரரசு சார் சொல்லும்போது பன்னீர் பூசணி ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ இந்த லவ் எல்லாருக்கும் இருக்கு. லவ் எல்லாரும் மூடி மறைச்சு வச்சிருக்க லவ், பரணியில மூட்டை கட்டி போட்டு வச்சுக்க ஒரு லவ். அந்த ஸ்கூல்ல நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்டுருக்கோம், கிளறி விட்டுருக்கோம் சொல்லணும். ஸோ நிச்சயமா எல்லாரும் உங்களோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்க. இதுல பெரிய நடிகர்கள் இருந்தாலும் புது டீம் நிறைய இருக்காங்க, வளர்ந்து வர நடிகர்கள் இருக்காங்க. பிரஜன் 20 வருஷமா போராடிட்டு இருக்காரு, ஒரு பெரிய ஹிட்டுக்காக காத்திருக்காரு. நான் என்ன 4வது படம், நான் 15 வருஷம் சினிமா பெரிய ஹிட்டுக்காக காத்துட்டு இருக்கேன். புது நடிகர்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கி தந்து ரசிகர்கள் வேண்டிக்கிறோம். நிச்சயமா நம்பி தேட்டுருவாங்க. இந்த படம் உங்களை ஏமாத்தான்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லி வச்சோமா சொல்லடிக்கிறேன். ப்ரெஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் பிரஜன். முதல்ல எல்லாருக்கும் தலை வணங்குறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷமா நான் நடித்த படங்கள்ல இவ்வளோ பெரிய ப்ரெஸ் கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ராயல் பாபு சாருக்கும் ஆதிரான் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எல்லா படம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆதிரான் சார் டைரக்ஷன்ல நிலவலாண்டியடா ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட்டான படம். ஏன்னா எனக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட லவ் ஸ்டோரி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருடங்கள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இயக்குனர் உழைச்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டா ப்ரொடியூசர் ராயல் பாபு சார் இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு அதுக்கான நேரங்காலங்கள் அதுக்கு அமையணும், நடிகர்கள் ஒத்துழைக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர கூட்டமா இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு த்ரில்லர் ஜேர்னரா போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல ஒரு காதல் படம் கொண்டு ஒரு பிரேக் த்ரூ பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஜேர்னரா த்ரில்லர் போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஒரு லவ் எப்படி கொண்டு சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆதிரான் சார் ஸ்கிரீன் பிளேலையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப முழுமையா ரொம்ப திருப்தியா இருக்கு. படத்தை நல்லா தூக்கம் வரும் நிச்சயமா. படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் பெரிய பில்லர் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் தான். இளையராஜா சார் மியூசிக்ல எல்லா ஹீரோக்கும் ஒரு தவம் இருந்திருக்கும், கனவு இருந்திருக்கும். அது எனக்கு பூர்த்தியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயமா, எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் மனிஷா ஜோடியா நடிச்சிருக்காங்க. சினாமிகாவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. ரோஹித், யுவலட்சுமி, ரெடின் கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார், தேனப்பன் சார், ஆரியோதயகுமார் சார், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆசிஷ் எடிட்டர், தினேஷ் மாஸ்டர் கம்போஸ் பண்ணி, ராஜா பட்டே சார் கேமராமேன். ஸோ பெரிய ஒரு செட்டப்பா வரும். அது இல்லாம வழக்கம் போல 3 படங்கள் தாண்டி 2 படங்கள் தாண்டி 7 படங்கள் தாண்டி 9 படங்கள் போட்டிடுறது பிப்ரவரி 23ஆம் தேதி. ஸோ அதுல எங்க படம் கொஞ்சம் வித்தியாசமா லவ் ஜானரா இருக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் பாக்குறதுல. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம், ஒரு படம் கண்டிப்பா 2-3 படம் பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமா தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு நிச்சயம் பப்ளிசிட்டி தேவை. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்க என்ன ஜெனுவனா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி நிச்சயமா எழுதுங்க. எல்லா படங்களுக்கும் தவறுதல் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க பாசிட்டிவா அட்வான்டேஜஸ் பல விஷயத்த நீங்க எழுதி சேர்த்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கும் போது அது ஒரு பலமா அமையும். ஸோ 23ஆம் தேதி படம் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை பாசிட்டிவா எழுதுங்க. பெரிய நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. வாய்ப்புள்ள நன்றி. அன்பேசும். இந்த படத்துல ஒரு நிமிஷம். இந்த படத்துல இந்த கேமராமேன் டிஓபி ராஜா பட்டாச்சார்ஜி சார் எனக்கு என்னோட கனவுகளுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என்னோட டெக்னீஷியன் டீம், டோட்டல் டீம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜம்பார் என்டர்டைன்மெண்ட் சார்ல தர்மா சார் படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நினைவெல்லாம் நீயடா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மேஜிக்கல் அண்ட் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காதல் கதைலாம் வந்து எவ்வளோ அழகாக எடுக்கணும்னு இந்த டேரக்டர் ஆதிராஜ் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் வந்து ராஜா பட்டாச்சாரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, என்னோட சாங் வந்து ராஜா சார் எழுதி அது வந்து யுவன் சங்கர் ராஜா பாடி அந்த சாங் வந்து எனக்கு டேரக்டர் ராஜராஜ் சார் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரியலி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி கிளாட் டு ஹேவ் பெரிய பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரும் முன்னாடி இந்த இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த இந்த மூவிக்கு வந்து ராஜா சார் அவர்களோட இசை நான் நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. All of you, the audience, have been the most powerful and valuable cheerleaders to a movie. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். You all support, please keep supporting me. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் ரோஹித். வந்திருக்க ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நினைவெல்லாம் நீடா படத்தில் வந்து ஸ்கூல் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் டேரக்டர் ஆதிராஜன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண லால் பாபு சாருக்கும் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட ஆக்டிங் கெரியர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணி அப்படியே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி பெருசாக எந்த ரெக்கக்னிஷனும் கிடைக்கல எனக்கு. அப்புறமா ஒரு நார்மல் ஆடிஷன் மூலிமா தான் இந்த ரோல் எனக்கு கிடச்சிது. எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நானும் சின்ன சின்னதாக பண்ணி எப்படியாவது ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஆடிஷன் போனேன். ஆடிஷனில் போய் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமாவில் ஜெயிக்கிறது. யாராவது நம்மளை ஒரு டேரக்டர் பார்த்துருவாங்களா, ஒரு ரோல் கொடுத்துருவாங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அந்த இதில் வந்து டேரக்டர் என்னை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்து வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அன்னைக்கு ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகலைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல. ஒரு ப்ரெஸ் முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்திருப்பேனா கூட எனக்கு தெரியல. ஸோ டேரக்டர் தான் எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குப்பா, உங்கள் போர்ஷன் நல்லா இருக்குது, உங்கள் சாங் நல்லா இருக்குன்னு. அது எல்லாமே டேரக்டருக்கு தான் போய் சேரும். ஏன்னா யாராவது ஒருத்தரை பார்த்துருவாங்களா நம்மள அப்படின்றதான் ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம படம் பண்ணுற போது தெரியும். இப்போ அது எனக்கு கிடச்சது ரொம்ப தேங்க்ஸ் ஆதிராஜன் சார். அப்புறம் டெக்னீஷியனுக்கு தேங்க் பண்ணணும், ராஜா பட்டாச்சார்ஜி சார் தேங்க் பண்ணணும். இந்த படத்தில் எனக்கு 2 சாங் இருக்குது, இளையராஜா சாரோட மியூசிக்கில், அப்புறம் கார்த்திகோட இதில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு ஹீரோவாக கேஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரசன் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ப்பீங்க, தேட்டரில் பார்ப்பீங்க, 23 பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் நேம் தண்டபாணி. முதல்ல தேங்க் பண்ணணும்னா டேரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஃப்ரெண்டாக வருவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 23ஆம் தேதி 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட படம் சேர்த்து நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம படத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.